எந்த அளவுக்கு சாஃப்ட் பார்த்தீங்களா? வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் சாப்பிடலாம், டின்னருக்காகவும் சாப்பிடலாம். அப்படி ஒரு ப்ரெட் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடும். வாங்க அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கட் பண்ண கொத்தமல்லி இலை, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துடுங்க. இதை வந்து ஸ்மூத்தாட்டி இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், சர்க்கரை சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். லேசாக வெது வெதுப்பான சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இந்த மாவு உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சிக்கிட்டு தேவைக்கு நீங்கள் தண்ணி விட்டுடுங்க. நீங்கள் வந்து ட்ரை ஈஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி மூடி போட்டு வச்சிடலாம். மூடிடலாம். ஒரு 1 ஹவர் அப்படி இருக்கட்டும். கொஞ்சமாக ஆயில், எண்ணெய் சூடானோன்னு பூண்டு, இஞ்சி, கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவேன். கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 சில்லிஸ், 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிவிடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காய், ஒரு 1/4 கிலோ கத்தரிக்காய் எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக ஒரே சைஸில் கட் பண்ணி உள்ளால போட்டுடலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். 2 ட்ராப் போல் தண்ணி விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. இந்த காய் வேகட்டு. இப்போ மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், கத்தரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. நம்மளோட மாவு வந்து டபுள் அட் ரைஸ் ஆகிட்டு பாருங்கள்.
இப்போது சின்ன சின்ன சப்பாத்தியாட்டு திரட்டி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு மாவை திரட்டி இப்போ பேனில் சுட்டு எடுத்துடலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கிடலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். லைட்டாக ஆயில் போட்டு அப்ளை பண்ணுங்கள். இது போலவே எல்லாமே சுட்டு எடுத்துருவோம். நம்மளோட ரோட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்ட் பார்த்திங்களா, பூ மாதிரி இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.